கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 17 சங்கீதம் 7 வசனம். உம்மை நம்பி இருக்கிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை நம்முடைய சத்துருக்களில் நின்று விலக்கி பாதுகாத்து நமக்கு அவருடைய கிருபையை தருகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்திலே மனுஷர்களாகிய நாம் பல்வேறு கோணங்களிலே பல்வேறு விதத்தில் நாம் சத்துருக்களை சந்திப்போம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா சத்துருக்களினின்றும் தேவன் அவர்களை விடுவிப்பார். ஏனென்றால் இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்புகிறவர்களை அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் என்று. முதலாவதாக நாம் கர்த்தரை நம்புவதினாலும் உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே. இரண்டாவதாக தேவனுடைய வலது கரத்தினால் நமக்கு ரட்சிப்பை தருகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். தன்னுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமங்களை செய்து அவர்களை அவருடைய சத்துருக்களினின்று விடுவித்து பாதுகாக்கிறதாயிருக்கிறது. உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும் என்று இங்கே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். 136 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பின பார்வோன் மற்றும் அவனுடைய சேனைகளை தேவன் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். அதே போன்றுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படியே செய்வார் என்பதை இந்த நாளிலும் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். இந்த வருடத்தில் கூட நாம் சந்தித்த சத்துருக்கள் எத்தனை, எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நமக்கு ஜெயம் தந்ததினால்தான் இன்றைக்கு நாம் இந்த நாளிலே இந்த தேசத்திலே உலகத்திலே நாம் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 124 சங்கீதம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். பாருங்கள், மனுஷருடைய கோபம் நம்மை உயிரோடே விழுங்கக்கூடியது. ஆனால் தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்தார். இந்த வருடத்திலே நாம் திரும்பி பார்க்கும் பொழுது எத்தனை தடவை தேவன் நம்முடைய பக்கத்தில் இருந்து நம்முடைய சத்துருக்களுடைய சதி திட்டங்களுக்கும் அவர்களுடைய பொல்லாத கிரியைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார் என்பதை நாம் நினைக்க வேண்டும். நினைத்து தேவனை துதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 136 சங்கீதம் 24 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நாம் ஒவ்வொருவரும் தேவனை நம்முடைய சத்துருக்களினின்று நம்மை விடுவித்தபடியால் அவரை முழு உள்ளத்தோடு நாம் அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை பாட வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் இருக்கிற நாம் நிச்சயமாகவே கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயம் உள்ளவர்களாக, நன்றியுள்ள சாட்சிகளாக இருந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபி. எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களின் என்று நீர் எங்களை விடுவித்தபடியால் நன்றி. உமது வலது கரத்தினால் நீர் எங்களுக்கு ஜெயத்தை தந்தபடியால் நன்றி. இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் எங்களை வழிநடத்தி விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிக்கிறோம். துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.